அன்பார்ந்த ஜாய் டிவி நேயர்களுக்கும் மீண்டுமாய் இந்த வேதத்தை அறிந்து விடுதலை பெறு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக உங்களை மீண்டுமாக வாழ்த்து சொல்லி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரதி வாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5:45 மணிக்கு இது ஒளிபரப்பப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை அனைவரையும் பார்த்து உங்கள் நண்பர்களும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்து இதை காணும்படியாக உதவி செய்யுங்கள். வேதத்தை அறிந்து கொள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இதை கருதுகிறேன். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு சில சத்தியங்களை அதிலே உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். 10ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. என்ன அப்படின்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தனக்கென்று தேர்ந்தெடுக்கிற ஒரு பகுதியாக மத்தேயு அதில் பதிவு பண்ணியிருக்கிறார். 12 சீடர்கள் இன்னைக்கு அவர் தேர்ந்தெடுத்ததுனால இன்னைக்கு அவருடைய இந்த சத்திய சுவிசேஷம் உலகமெங்கும் பரவியதை நாம் பார்க்கிறோம். இந்த 12 சீஷர்களை குறித்து நான் தியானிக்கும் பொழுது எனக்கு விவேகானந்தர் சொன்னது தான் ஞாபகம் வருது. விவேகானந்தர் தன்னுடைய புத்தகத்திலே, அவர் ஞான தீபம் என்ற புத்தகத்திலும் மற்ற புத்தகத்திலும் அவர் இப்படியாக பதிவிட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்த 12 சீடர்களைப் போல எனக்கும் கிடைத்திருந்தார்களானால் நானும் இந்த உலகத்திலே அநேக சத்தியங்களை சொல்லியிருப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு சிலாக்கியம் இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்திருக்கிறது. அன்பாலே, அந்த 12 சீடர்களை அழைத்து அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னன்னா, 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளை இட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதி நாடுகளுக்கு போகாமல் சமாரியா பட்டணங்கள் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு போங்கள் என்று. அன்பாலே, அந்த இஸ்ரவேல் வீட்டார், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார். ஏன் இஸ்ரவேல் வீட்டாரை காணாமல் போனவர்கள் என்று ஆண்டவர் சொல்லணும்? அன்பாலே, இதுக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, இஸ்ரவேல் வீட்டார்கள் தான் வேதத்தை அறிந்தவர்கள். யூத ஜனங்கள் வேதத்தை கரைச்சி குடித்தவங்க, ஆனால் காணாமல் போய்விட்டார்கள். இன்னைக்கு அதே போல தான் இன்னைக்கு இன்றைய நாளிலே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் வேதத்தை மிகவும் நன்கு அறிந்து காணாமல் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் தான் இன்னைக்கு என்னையும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, நீங்களும் எனக்கு சீஷர்கள் தான் என்று. அன்பாலே, இன்னைக்கு நான் சொல்லுவேன், இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டோமோ அவங்க சீஷர்களாக மாற வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்னா, விசுவாசியாகவே இருந்து காலம் முழுவதும் இருந்து ஒரு சபையில் விசுவாசியாகவே மரித்து அந்த ஊழியக்காரால் அடக்கம் பண்ணப்படுகிறோம். இந்த அவல நிலைமை மாறணும். அதனால தான் காணாமல் போனோன்னு சொன்னேன். என்ன காணாமல் போனோன்னா, ஏசாண்டவர் சொன்ன அந்த சத்தியத்தை மறந்தவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பாலே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஏசாண்டவர் என்ன சொன்னார்? நீ உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்குன்னு தான் சொன்னார், விசுவாசி ஆக்குன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இக்காலத்தில் என்ன நடக்குது? பெரிய பெரிய மெகா சபைகளையும் சரி மற்ற சபைகளும் சரி விசுவாசிகளை உருவாக்கி கொண்டு நாம் தக்க வைத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் காணாமல் போன நிலைமை. ஒவ்வொரு விசுவாசியும் சீஷர்களாய் மாறினார்கள் என்றால் இந்த இந்திய தேசம் எப்பொழுதே இயேசுவை அறிந்திருக்கும். நாம் மாறவில்லை, நாம் விசுவாசியாகவே இருந்து விட்டு போகிறோம். அன்பாலே, இனி அந்த நிலைமை இருக்கக்கூடாது.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசியாக இருக்கிற அந்த நிலைமையிலிருந்து சீஷர்களாய் மாறும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எப்போ மாற முடியும்? அன்பாலே, வேதத்தை அறியும் பொழுது தான் நாம் சீஷர்களாய் மாற முடியும். இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் போங்கள். அது என்னங்க காணாமல் போன ஆடு? அன்பாலே, ஆடுகளில் 3 விதமாக பிரிக்கிறார். 1 செம்மறி ஆடு, 2 வெள்ளாடு, 3 சாதாரண ஆடுகள், பல ரகம். இதில் 3வது பீப்புள் யாருன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அந்த ரகத்தில் பிரிக்கலாம். 3வது விதமான ஆடுகள். அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, இயேசுன்னா யாருன்னு தெரியாது. அவர்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை அறிந்த நம்மை ஆண்டவர் 2 ஆடுகளாக பிரிக்கிறார். 1 செம்மறி ஆடு, 2வது வெள்ளாடு. இந்த செம்மறி ஆடு என்ன செய்யுமா, மேய்ப்பனை முன்ன விட்டுட்டு பின்னாடி போகுமா. வெள்ளாடு என்ன செய்யுமா, மேய்ப்பனை பின்னாடி விட்டுட்டு முன்னாடி போகுமா. இன்றைக்கி நாம் அந்த செம்மறி ஆட்டு கூட்டத்தில் இருக்கிறோமா வெள்ளாட்டு கூட்டத்தில் இருக்கிறோமான்றதை நாம் தான் டிசைட் பண்ணணும். வெள்ளாடுகள் தலையை தூக்கி பார்த்துட்டு தான் போகுமா. அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கும், அங்கே எங்கே பச்சையாக இருந்ததுன்னா போயிடும். ஆனால் செம்மறி ஆடு தலையை தொங்க போட்டுட்டு தான் போகுமா. எப்போ அந்த ஆட்டு மேய்ப்பனுடைய அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு தான் அது என்ன செய்யுமா, போய் கொண்டு இருக்குமா. அன்பாலே, இந்த வெள்ளாடு அங்கே பச்சையாக இருந்ததுன்னா போய் அங்கே மேய்ஞ்சிரும். அதனால்தான் அவன் நீட்டு ஒரு கொம்பு வச்சுருப்பாங்க, ஒரு வளைவாக இருக்கும், அதை பிடிச்சி கழுத்தில் பிடிச்சி இழுத்துட்டு வருவான். அதனால இந்த ஆடு தான் காணாமல் போகிற ஆடு. ஆண்டுடைய வார்த்தைக்கு ஏற்று அதன்படி கீழ்ப்படியாமல் போகிற ஆடுகள். ஆனால் வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து அந்த செம்மறி ஆடை போல நாம் இருக்கிறோமா? வார்த்தையை கேட்டும் கீழ்ப்படியாமல் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுற வெள்ளாட்டை போல இருக்கிறோமா? அன்பாலே, இன்றைக்கி அதனால்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்களை அப்படியாக பாவித்து தான் காணாமல் போன ஆடுகிட்ட உங்களை அனுப்புகிறேன், அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கும்படியாக. அன்பாலே, இஸ்ரவேல் மக்கள் அப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த இஸ்ரவேல் மக்கள் அப்படி காணாமல் போனதுக்கு என்ன காரணம்னா, ஆண்டுடைய வார்த்தையை அறிந்தும் அதன்படி செய்யாமல், ஆண்டவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாமல் அவரை குற்றம் சாட்டினார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம் என்ன செய்ய போகிறோம்? எப்படியாக நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம்? கேட்டு அதன்படி நடக்க போகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நான் வரவர்களில் ஆட்டுக்குட்டியானவரில் கிறிஸ்தவர்களே 2 குரூப்பாக பிரிப்பேன்றார். 1 வெள்ளாடு, 2வது செம்மறி ஆடு. செம்மறி ஆட்டை பார்த்து சொல்கிறார், பிதா உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த பரலோகத்துக்கு வாங்க, நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீங்க, நான் ஜெயிலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க, நான் வியாதியாக இருந்தேன், எனக்கு வியாதிக்கு போக்குறதுக்கு உண்டான காரியங்களை செய்தீங்க, இப்படி நீங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி பரலோகத்துக்கு கொண்டு போய் அவங்கள சேர்க்குறார், செம்மறி ஆட்டு கூட்டத்தை. இன்னொரு ஆட்டு கூட்டத்தை, நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்கல, நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுக்கல, எனக்கு ஆடை இல்லாமல் இருந்தேன், ஆடை கொடுக்கலன்றார். அவங்க பார்த்து கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே, நான் எப்போ அந்த மாதிரி இருந்தோம்? நீ மட்டும் ஆடை இல்லாமல் வந்திருந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பட்டு பீதாம்பரத்தை எடுத்து கொடுத்துருப்போம், நீங்கள் பட்னியாக வந்ததுன்னா உங்களுக்கு பிரியாணி ஆக்கி போட்டிருப்போன்றாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், உங்களில் சிறியவனாகிய இவனுக்கு ஒருவனுக்கு நீ எதை செய்யலையோ அது எனக்கே செய்யலைன்றார். அவங்கள பார்த்து சொல்கிறாரு, உங்களில் சிறியவனாகிய இவனுக்கு எதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களோ அது எனக்கே செஞ்சேன்னு, என் அக்கௌண்ட்டில் வருதுடான்றார். அப்போ நாம் என்ன செய்கிறோம்? அன்பாவிலே, எப்படிப்பட்ட ஆடாக இருக்கிறோம்? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற சத்தியம் என்னன்னாக்கா, ஒன்னே என்னையும் சீஷர்களாய் மாறணும் என்றார்.
நாம் சீஷர்களாய் மாறி ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி வாழ ஆரம்பித்தோம் என்றால், ஏழைகளுக்கு இறங்கி அவர்களை நாம் போஷித்தோம் என்றால், கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். அன்பாலே, இன்றைக்கி நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாய்? விசுவாசி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் 30 வருஷம் விசுவாசியாகவே இருந்துகிறோம், 60 வருஷம் விசுவாசியாகவே இருக்கிறோம். சீஷர்லாம் எப்போ மாறுவது? ஏசாண்டுடைய சத்தியத்தை அறியாத இடத்திலே போய் எப்போ சொல்லுவது? நீ எப்போ ஒரு சபையை வைத்து நீ 10 ஆடுகளை மேய்ப்பது? அதனால் இன்றைக்கி சீஷத்துவம் மிக முக்கியமானது ஒரு காரியமாக இருக்கிறது. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, சீஷர்களாய் மாறுங்கள், சீஷர்களை உருவாக்குங்கள் தான் சொல்கிறார். மத்தேயு 28 பார்த்தீங்கன்னா கடைசியாக அவர் சொன்ன கமிஷன், கிரேட் கமிஷன்னு சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நீ உலகமெங்கும் போய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இன்னைக்கு இதை சபை செய்ய தவறிவிட்டது என்று தான் நான் சொல்லுவேன். அன்பாலே, இதை ஒழுங்காக செய்து இருந்ததுன்னா இன்றைக்கி எல்லாரும் சீஷர்களாய் மாறி இருப்பாங்க. ஒரு ஆவிக்குரிய முதிர்ந்த ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், ஒரு விசுவாசி ஒரு சபையில் இருக்கிறாங்கன்னா ஒரு 5 வருஷம் அதுக்கு மேலே அவங்க இருக்கக்கூடாது. 5 வருஷத்தில் அவங்க ட்ரெயினப் ஆகி அவங்க சத்தியத்தை அறிந்து கொண்டு சீஷர்லாய் மாறுற ஒரு ப்ரொமோஷன் வந்து அவர்கள் என்ன செய்யணும்? வெளியில் போய் அவர்கள் இயேசுக்கென்று ஞான பணியாளர்களாய் அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு பணியாளர்களாய் மாற வேண்டும் என்று தான் சொல்கிறார். அப்படி இல்லை, அந்த சபையிலே அவங்க தேங்கி இருந்தாங்கனாக்கா அந்த சபை ஒரு நாற்றம் எடுத்த ஒரு சபையாக மாறிவிடும். விசுவாசிகள் எல்லாம் விஷ ஊசிகளாய் மாறிவிடுவார்கள் என்று சொல்கிறார். அன்பாலே, இன்றைக்கி அந்த அவல நிலை தான் இன்றைக்கு திருச்சபைகளிலே காணப்படுகிறது. நான் எந்த திருச்சபையும் குறை சொல்லவில்லை, எந்த ஒரு விசுவாசிகளையும் குறை சொல்லவில்லை. ஆண்டவர் சொன்னதை தான் சொல்கிறேன். நாம் தான் சீஷர்கள். இன்றைக்கி விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு நாம் உள்ளே வரோம், ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம், அதில் வளர்ந்து நாம் சீஷர்களாய் மாற வேண்டும். அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை வலியுறுத்தி சொல்கிற ஒரு சத்தியமாக இருக்கிறது. ஆனால் எத்தனை பேருக்கு நம்ம சீஷர்களை பயிற்சிவிக்கிறோம்? எந்த ஒரு சபை சீஷர்களை பயிற்சிவிக்கலையோ அந்த சபை மிக பரிதாபமான ஒரு சபை என்று தான் அந்த ஸ்பர்ஜன் சொல்கிறார். அவருடைய புத்தகத்தில் அழகாக எழுதுகிறார், ஒரு விசுவாசி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இருக்கலாம் விசுவாசியா, அதன் பிறகு அவர்கள் சீஷத்துவம் பெற்று அவர்கள் சீடர்களாய் மாறி ஆண்டவருக்கென்று அவர்கள் கனி கொடுக்கிற ஜீவியமாய் மாறணும் என்று. இன்றைக்கி ஒவ்வொரு விசுவாசி 50 வருஷமாக கனியே கொடுக்காம விசுவாசியாக வாழ்ந்து மரித்து அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அன்பாலே, ஆண்டவர் உன்னிடத்தில் என்னிடத்துலையும் கனியை எதிர்பார்க்கிறார். அன்பாலே, இந்த கனி கொடுக்கிற ஜீவியம்தான் சீஷத்துவம். அந்த சீஷத்துவத்து நேராக நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தர் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரையும் சீஷனாய் மாற்றுவார். இன்றைக்கி உண்மையிலே நாம் அந்த வைராக்கியம் கொள்ள, என்னுடைய வாழ்க்கையில் நான் விசுவாசியாக இருந்து வார்த்தையை கேட்கும்போது நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிந்து அநேகருக்கு நான் இதை சொல்லி அநேகரை பக்கமாய் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு நான் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்தேன். அந்த பாரத்தை ஆண்டவர் பார்த்து என்னையும் ஒரு ஊழியக்காரனாக மாற்றினார். அதேபோல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, நானும் ஒரு சீஷனாய் மாற வேண்டும், அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவனாய், அநேகருக்கு உம்முடைய சுவிசேஷ சத்தியத்தை சொல்கிறவனாய், அநேகருக்கு ஆண்டவரே உம்மை நிரூபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி சீஷனாய் மாறுவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக.